என்ற வருகின்ற ஜூலை 20 முருகனின் கார்த்திகை விரதம் நாளில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு நொடியில் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றது. எனவே முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். உங்களுடைய சக்தி அந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய சக்தியும் அதிகரிக்குமாம். எனவே தவறாமல் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இந்த கார்த்திகை விரதம் நாளில் கூறுங்கள். நீங்கள் நினைத்த காரியமும் நடக்கும். உங்களுடைய தலைவிதியும் மாறிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். அவ்வளவு சக்தியான ஒரு மந்திரம் தான் இது. முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் அந்த மந்திரத்தை மட்டும் இந்த விரதம் என்று கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மகாபிரிவு அவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை நாம் எந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். மந்திரத்தை அனைவரும் கூறுவார்கள். அனைவருக்குமே இந்த ஒரு மந்திரம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி நம்ம கூறினால் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு ஏற்படும், இந்த ஒரு மந்திரத்தை நாம் தவறாக கூறுவதன் மூலம் எப்படிப்பட்ட கெடுதல்கள் நமக்கு வந்து சேரும் என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு மந்திரமும் இந்த ஒரு பரிகாரமும் மகாபிரிவு அவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு அளித்த ஒரு எளிய பரிகார முறைதான். நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல மந்திரத்தை நம்ம எப்படி கூறணும் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரியான மந்திரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மந்திரத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட பலன்களை கொடுக்கும். நீங்கள் எதற்காக மந்திரத்தை ஓத விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற மந்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது உங்களுடைய கஷ்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்துமே தீர வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கேற்ற மந்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் நாம் கூறப்போகின்ற இந்த ஒரு முருகப்பெருமானின் மந்திரம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து பிரச்சனைகள் ஏற்படாமல் எந்தவித தடங்கல்களும் ஏற்படாமல் நம்முடைய தலைவிதியை மாற்றும் ஒரு மந்திரமாக இருக்கும். அதற்கப்புறமாக நம்ம மந்திரத்தை எப்படி சரியான உச்சரிப்புடன் கூற வேண்டும் அதில் தான் இருக்கு. எந்த ஒரு மந்திரங்களையும் சரியாக உச்சரிக்க வேண்டும். தவறான உச்சரிப்பு மந்திரத்தின் பலனை குறைத்துவிடும். இதனால் நமக்கும் கெடுதல்களை ஏற்படுத்தி விடுவோம். பொதுவாக மந்திரத்தை நம்ம எந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும் அப்படின்னா இதற்கு சரியான நேரம் என்று கூறினோம் என்றால் அதிகாலை இல்லைனா மாலை வேளைகளில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றும் பொழுது கூறலாம். ஆனால் பெரும்பாலும் அதிகாலை வேளையில், அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவருமே எழுந்து வீட்டையும் உங்களுடைய பூஜை அறையும் சுத்தபத்தமாக வைத்து பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி முருகப்பெருமானுக்கு ஏற்றி, இது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு தெய்வத்திற்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி வழிபடலாம். எனவே அந்த தெய்வத்திற்குரிய நாளில் மந்திரங்களை கூறி வழிபடுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமாக நீங்கள் அதிகாலை நேரங்களில் செய்ய தொடங்குங்கள். சரியான இடம் எந்த ஒரு இடத்தில் வைத்து நம்ம மந்திரங்களை கூறினால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்றால் எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லும் பொழுது அமைதியான இடம் இருந்தால் மிகவும் நல்லது. அது வீட்டில் ஒரு தனி இடத்தை ஒதுக்கி மந்திரம் சொல்வது நல்லது. அல்லது காட்டுப்புறங்களிலோ மனிதர்களும் எந்த விதமான சவுண்டும் கேட்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் இருக்கும்படி இருக்கின்ற இடமாக இருந்தால் மிகவும் நல்லது. அந்த ஒரு மந்திரங்களின் சக்தி நமக்கு அதிகமாகவே கிடைக்குமாம். அதற்கு அடுத்தபடியாக மந்திரம் சொல்லும் பொழுது உங்கள் மனம் ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மந்திரத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டுமாம். அப்படி இருந்து நீங்கள் மந்திரங்களை கூறினீர்கள் என்றால் அந்த மந்திரங்களின் சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமாம். மந்திரங்களை நம்ம 3 விதத்துல கூறலாம். விதம் வாசியம். வாய் விட்டு சத்தமாக உச்சரிப்பது வாசியம். நம்ம வாய் விட்டு வெளியில கூறி படித்தோம் அப்படின்னா இதனுடைய சக்தியும் நமக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உவாம்சு, உதடுகள் மட்டும் அசைந்து சப்தம் இல்லாமல் உச்சரிப்பது. நம்ம மனசுக்குள்ளேயே கூறாம வெளியேயும் கூறாம உதடுகளை மட்டும் அசைத்து கொண்டு சிலர் கூறுவார்கள். அதனை போல் நீங்கள் கூறினீர்கள் என்றால் அது உவாம்சு. 3வதாக மானசீகம்.
மனதிற்குள் மட்டும் உச்சரிப்பது என 3 வகைகள் படும். இதில் மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப கூறுவதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மந்திரங்களின் சக்தி அதிகரிக்குமாம். அதிகரித்து நமக்கு அதிக அளவில் அந்த மந்திரங்களை கூறுவதன் மூலம் நமக்கும் நன்மைகள் நடக்கும். என்ன ஒரு விஷயத்துக்காண்டி அந்த ஒரு மந்திரங்களை நம்ம கூறுகிறோமோ அந்த விஷயமும் எளிதில் நடக்குமா. இறுதியாக இருக்கக்கூடியது நம்பிக்கையுடன் கூறணுமா. எந்த ஒரு மந்திரங்களை நம்ம கூறினாலும் அந்த மந்திரத்தோட மீது நம்ம நம்பிக்கை வைத்து ஓதினால் மட்டுமே அதனுடைய பலனானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறினா மட்டும் நமக்கு நன்மை நடந்துருமா, இந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்கிற கேள்வி அனைவருக்குமே இருக்கும். நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கோ இல்லையோ, வெற்றி கிடைத்து விடும் என்கிற ஒரு நோக்கத்தில் அதனை செய்ய வேண்டும். அதே போல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அதிக நினைப்புடன் அதிக சக்தியுடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். நம்ம அந்த மந்திரத்தை கூறின உடனே நமக்கு நடந்துவிடும், நம்ம நினைத்தது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கூறுங்க. கட்டாயமாக இந்த ஒரு மந்திரத்தின் சக்தி உங்களுக்கு கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இருக்கான். எனவே எந்த ஒரு மந்திரங்களை ஓதுவதற்கு முன்பும் நாம் எந்த மந்திரத்தை ஓதப் போகிறோமோ என்பதை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளணுமா. அதாவது நம்ம இப்போ கூற போகின்ற மந்திரம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரம். இந்த மந்திரம் நம்முடைய தலைவிதியை மாற்றி அதிக அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக நமக்கு வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை தான் நம்ம இப்பொழுது கூற போகிறோம். அந்த ஒரு மந்திரம் இதுதான். ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மணக்காந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. இதுதான் அந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரம். நீங்களும் இந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து நாம் கூறிய அனைத்து விதமான செயல்களையும் மேலே கேட்டிருப்பீர்கள். என இது அனைத்தையுமே தெரிந்து அதன்படி நீங்கள் முருகப்பெருமானின் மந்திரங்களை கூறுங்கள். அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாளில் ஜூன் 20 ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்குள் முருகப்பெருமானுக்கு கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். அது எந்த ஒரு விஷயத்திலிருந்து எந்த ஒரு செயலின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்குது என்பதே தெரியாமல் போய்விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்கின்றது. எனவே இந்த ஒரு நாளை முருகனுக்கு விட்டுவிடாமல் உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த ஒரு மந்திரங்களை எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து மனதார முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கூறிவிடுங்கள். அவ்வளவு சக்தியானது கிடைக்கும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு மந்திரங்களின் மூலம் ஏற்படும். எனவே தவறாமல் எந்த விதமான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் முருகப்பெருமான மனதார நினைத்து செய்யுங்கள். அந்த பிரச்சனைகள் கட்டாயம் தீர்ந்துவிடுமோ. எனவே வருகின்ற இந்த கார்த்திகை விரதம் ஜூலை 20 இந்த ஒரு நாளையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதிகாலையில் கூறுங்கள். அப்படி அதிகாலை கூற முடியாதவர்கள் அந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளேயோ அல்லது மாலை நேரத்திலோ இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்கள். இதனால் அதிக அளவு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் அதிகப்படியான அளவிற்கு நன்மைகள் ஏற்படும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை அவர்களை இந்த ஒரு நாளில் அதுவும் இந்த கார்த்திகை விரதம் என்று முருகனுக்கு கூற சொல்லுங்கள். அவங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.